ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்லயே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த மிஷின முடிச்சுட்டு வந்து அவங்கவங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா நம்ம கேப்டன தான் வந்து பார்க்க போறாங்க. கேப்டனும் பார்த்தீங்கன்னா, அங்க நடந்தத பத்தி கேட்கறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அத பத்தி எல்லாமே டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப அந்த கேப்டனும் சூப்பர்ங்க. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் மிஷன் இருக்கு. நீங்க வருவீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா நான் வரேங்கன்னு சொல்லிட்டு, அங்க தூரத்துல பார்க்கறாங்க. பார்த்தா, இப்ப நம்ம ஹீரோயின் தங்கிட்டு இருக்க இடத்துல சரியான வசதிலாம் இல்ல போல. சோ, அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க ஹேர மட்டும் வாஷ் பண்ணணும். சோ, இங்க இருக்கிற ஒரு தண்ணிய நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்கறாங்க. பட் நம்ம கேப்டன் என்ன சொல்றாரு, "ஏங்க இது எல்லாமே ரைஸ் வாட்டர் தாங்க" அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹேர வாஷ் பண்ண போயிட்டாங்க. அப்ப அங்க இருக்க மிலிட்டரி ஆஃபீசர்லாம் வந்து கிண்டல் பண்றாங்க. "என்னம்மா நீங்க இருக்கிற இடத்துல தண்ணிலாம் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருக்கும்போது, திடீர்னு பின்னாடி ஒரு குரல் வருது. "என்னடா இந்த மாரி உங்களுக்கு சீப் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் என்னடா இது எங்கேயோ கேட்ட குரலா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் என்ன பண்றாருன்னா, ஒரு ரூம் கூட்டிட்டு போய் டவலு, சீப்பு இதெல்லாமே குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தேகம். இந்த மாரி ஹீரோ இங்க இருக்கிறது அந்த ஷிண்டு பொண்ணுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தேகப்படுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நோட் பண்ணிட்டு, நீங்க வேணா என்ன பார்த்தது எனக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம். ஆனா நான் உங்கள பார்த்தது பெரும் சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. நீங்க இங்க வந்து எனக்கு எப்பயோ தெரியும்னு வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹீரோவா இந்த மாரி மத்த மிலிட்டரி ஆஃபீசர்லாம் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். ரொம்ப அழகான புத்திசாலியான ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நான் அப்பவே நினைச்சேன் நீங்களா தான் இருக்கும்ன்ட்டு. சோ அப்படியே பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு உங்கள பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வந்து பூரிப்பா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இந்த மாரி கேட்கிறாரு. இந்த மாரி நீங்க இன்னொரு தடவையும் இந்த கண்ட்ரிக்கு வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இங்க நெறைய பேர் வரதுக்கு பயப்படுவாங்க அடுத்த டைம் சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா அப்படிலாம் எதுவும் இல்ல. நானே கொஞ்சம் பயப்படுறேன் தான். பட் ஆனா வேலைன்னு வந்துட்டேன். அதெல்லாம் வந்து நான் பக்காவா செய்வேன். நீங்க என்ன வந்து தப்பா எடை போட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா சாரிங்க மன்னிச்சிடுங்க. நான் வந்து உங்கள தப்பா தான் எடை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் உங்கள மாரி தாங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க வாலண்டரியா நானும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பீரியட் இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நானும் உங்கள மாரி தைரியசாலி தாங்க அப்படிலாம் வந்து சொல்லும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த மாரி இந்த ரெஸ்டாரண்ட்ல கடைசியா நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு போயிருப்பாங்கல்ல, சோ அத பத்தி வந்து கேட்க வராரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இல்லங்க அத பத்தி இப்போதைக்கு பேச வேணாம். நம்ம 2 பேரும் இப்ப தான் மீட் பண்ணியிருக்கோம். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து ஓடிர்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கா. ஏன் நான் பேசும்போது மட்டும் இவங்க இப்படி ஓடிர்றாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா நம்ம கேப்டன் கிட்ட தான் வராங்க. நம்ம கேப்டனா என்ன நீங்க இப்படி ஓடி வரீங்க? யாராவது உங்கள ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? சொல்லுங்க அவங்கள கிரவுண்ட்லயே ஓட விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லங்க. நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மிஷின் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அது வந்து இந்த மைன் எல்லாம் வந்து தோன்றதா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கேப்டன்னா அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? ஒருவேளை நீங்க ஹீரோ யாராவது பார்த்துட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா, ஆ ஆமா நான் அவர தான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, சரிங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவாங்க. திரும்ப வந்தவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி நீங்க யார வேணாலும் பனிஷ் பண்ணுவீங்களா? ஏன் ஹீரோவா இருந்தா கூட பனிஷ் பண்ணிருந்தேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெல்லமாவே கேட்பாங்க. பட் அந்த கேப்டன் காதுல வந்து விழுந்திருக்காது. அவங்களும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே சார் நீங்க வேலைய பாருங்க. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. மறுநாள் காட்டுறாங்க அந்த ஸ்பெஷல் மிஷனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வந்து ரெடியா வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டா தாமதமா வருவாங்க. பட் ஆனா கரெக்டான டைம்ல தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த வேன்ல தான் ஏறுறாங்க. நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கை கொடுத்து ஹெல்ப்லாம் பண்றாரு. இத பார்த்தா கேப்டனா உடனே வந்து ஏன்டா எனக்கு கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கையெல்லாம் வந்து குடுக்குறாரு. பட் நம்ம ஹீரோவா நீ தான் கார்ல வரேன்னு சொன்னியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. பட் நம்ம கேப்டன் என்ன சொல்றாரு, இல்ல நான் வந்து ஹீரோயினோட செக்யூரிட்டிக்காக வரேன்னு சொல்லி சொல்லும்போது, ஓ அப்படியாப்பா சரி வாப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் என்ன பண்ணாரு, நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பர்சன் சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா அதெல்லாம் எனக்கே தெரியும் சார்ன்னு சொல்லிட்டு மொக்க பண்றாங்க. நம்ம கேப்டனுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோலாம் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்காக டவல்லாம் வந்து கீழ போடுறாரு. ஏன்னா கொஞ்சம் அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சமா ஷேக் ஆகும். அப்ப பார்த்தீங்கன்னா 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க. ரொம்பலாம் க்ளோஸ் ஆக மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போற வழி எல்லாமே ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மெஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெஷல் மிஷின் அந்த இடத்துக்கும் வந்து வந்துருவாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இங்க என்ன நடக்கும்னா, இந்த ஃபீல்டு ஏரியால பார்த்தீங்கன்னா, நெறைய மைன்ஸ்லாம் வந்து புதைச்சு வச்சிருக்காங்க. ஸோ, அதனால இங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல எவாக்குவேட் பண்ணிடுவாங்க. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த மைன வந்து கலெக்ட் பண்ணதுக்கு வந்திருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கேப்டன் என்ன சொல்றாருன்னா, ஹீரோயின் கிட்ட இந்த மாரி நீங்க ஹீரோ கூடவே இருங்க. இன்னைக்கு அவர் தான் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி மாதிரி. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க தான் வந்து பொறுப்பாகணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகேன்றாங்க. மத்த ஆளுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல்ட்ல இருக்கிற மைன வந்து தேட போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அது கேமரால ரெக்கார்டா வந்து பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்காக வந்து புல்லட் ஃபேஸ்லாம் வந்து கொண்டு வந்து குடுத்துடுறாங்க. இந்த மாரி நீங்க என் கூடயே இருங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல்டுக்குள்ள வந்து போவாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மைனும் வந்து கிடைக்க
ஹீரோவும் இன்னொருத்தர பார்த்தீங்கன்னா வந்து தேடுறாங்க. நம்ம ஹீரோயின இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்து இருக்கிறாங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த மைன வந்து எடுத்துட்டாரு. வந்து இந்த மாரி நம்ம ஹீரோயின பார்த்து, "என்னங்க நீங்க ஓடி போயிட்டு இருக்கீங்கன்னு நெனச்சேன்" அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம ஹீரோயினா என்ன பார்த்தா அவ்வளோ இளக்காரமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி மக்கள்லாம் வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த கிரனேடு, மைன் இது எல்லாத்தையுமே கிட்ட வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, "இந்த மைன் என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அது என்ன நான் வந்து செயலிழக்க கூட இல்லைன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின பாத்து "ஏன்னங்க செயலிழக்காம சொல்றீங்க? கையில வச்சுட்டு இருக்கீங்க. ஏதாவது ஆயிட போகுது" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சிரிக்கிறாரு. "என்னங்க இவ்ளோ பயமாவா இருக்குது? நான் அத எப்பயோ வந்து இது பண்ணிட்டேங்க, செயலிழக்க வச்சுட்டேன். இப்போதைக்கு இதுல சின்ன குறைகள் இருக்கு. அத என்ன பண்றது? நான் கேப்டன் கிட்ட கேட்கணும்னு" சொல்லும்போது, கேப்டன் கிட்டயும் நம்ம ஹீரோ வந்து கேட்கிறாரு. நம்ம கேப்டன் என்ன பண்றாரா, "அது வந்து தூர தூக்கி போட்டுரு. அது போதும்னு" வந்து சொல்லிடுறாரு போல. ஸோ நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாரி உங்க காத மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேமராவ என்கிட்ட குடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த வெடிக்கு தூக்கி போடுவாங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து வீடியோ எடுத்துக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மேல கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து விழுந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா தட்டி விட்டுட்டு இருக்காரு. இந்த 2 பேரும் இப்படி இருக்கும்போது, அந்த சைடு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்க பேஷண்ட்க்கு வந்து யாருக்கோ பாம்பு கடி பட்டுருக்காம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா, மருந்து வந்து இப்போதைக்கு அவங்க கிட்ட இல்ல. வேற ஒரு இடத்துல இருக்கா. அது வந்து இந்த இடத்த தாண்டி தான் வந்து போணுமா. அப்ப நம்ம கேப்டன் என்ன பண்றாருன்னா, இல்லங்க இப்போதைக்கு உங்களால அங்கலாம் போக முடியாது. இந்த இடம் ஃபுல்லாவே மெயினா இருக்குது. நீங்க போனீங்கன்னா, அப்புறம் உங்க உயிருக்கு ஏதாவது ரிஸ்க் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, பரவாயில்லங்க நான் வந்து எடுத்துட்டு வரேன். நீங்க என்ன மருந்துன்னு சொல்லிட்டு அத குடுங்கன்னு வந்து எழுதி குடுங்கன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தேடுது தேடுது நோட் பேட தேடிட்டே இருக்குது. பட் நம்ம ஹீரோயின் தான் என்ன பண்றாங்க, கரெக்ட்டா வந்து குடுத்துர்றாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட அந்த பேப்பர குடுத்துறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறாரு. நம்ம கேப்டன் பார்த்தீங்கன்னா, "டேய் பார்த்து ஜாக்கிரதையா போடான்னு" சொல்லிட்டு இது பண்ணும்போது, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் பயமா தான் வந்து இருக்குது. அப்ப அந்த டாக்டர் பேர் பார்த்தீங்கன்னா, இவங்க பேர் சயோகி. நம்ம சயோகி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோலாம் குடுத்துறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைனீஸ் தான். இவங்க வந்து நம்ம ஹீரோ மாரியே வாலண்டரியா இங்க சர்வீஸ் பண்ணதுக்காக வந்திருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து நம்ம ஹீரோயினோட ஈஸ்டர்ன் கண்ட்ரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, டமால் அந்த பக்கம் ஒரு சவுண்ட் கேட்குது. நம்ம கேட்டோம்னா, அதெல்லாம் அவன் வேணாம் தாங்க எல்லாரும் பத்திரமா வந்துருவாங்கன்னு சொல்றாரு. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பயந்துனே வந்திருக்காங்க. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பத்திரமா அவரும் மருந்தும் வந்து வந்துறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் வந்து சரிங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் அப்புறமா உங்கள கேம்ப்ல மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, போறதுக்கு முன்னாடி இந்த மாரி ஹீரோக்காக அந்த பொண்ணும் சரி, அதாவது அந்த சயோகி பொண்ணும் சரி, நம்ம ஹீரோனும் சரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல டிஷ்யூ குடுப்பாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து டிஷ்யூ வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்குவாரு. பட் நம்ம ஹீரோயின் குடுத்த டிஷ்யூ தான் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சம்பவம் இங்கெல்லாம் முடிய போக, எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேப் கண்டு போறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, போற வழியில கேப்டனும், ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, செம்மையா ஜாலியா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான தாத்தா வெயிட் தூக்க முடியல. பட் இருந்தாலும் வந்து தூக்கிட்டு வராரு. அப்ப அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா, இந்த மாரி வர வழியில இந்த மிலிட்டரி ஆஃபீசர்லாம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஹெல்ப்லாம் பண்றாங்க. அந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எங்க ஊருக்காக நீ நெறைய பண்றீங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாரிலாம் வந்து குடுக்குறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவருக்கே தெரியாம ஒரு கூடையில வந்து பார்த்தீங்கன்னா, காச வச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இத வந்து நோட் பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, மத்த மிலிட்டரி ஆஃபீசர்ஸ் எல்லாமே அந்த தாத்தா கிட்ட விளையாடிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து வராங்க. இந்த மாரி எங்க எப்ப பார்த்தாலும் கேமரா கையோட தான் இருக்கீங்களான்னு வந்து கிண்டலா வந்து கேட்டேன். நம்ம ஹீரோயினா அவன் என் வேலைன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தா போற வழியில வந்து நம்ம ஹீரோக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினுக்கும் ஹலோ சொல்லிட்டு வந்து போறாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கேப்டன் ஜாங் என்ன பண்ணாரு, நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமே எடுத்துட்டு போயிடுறாரு. எடுத்துட்டு போயிட்டு இந்த மாரி உனக்கு தான் ஸ்நாக்ஸ்லாம் பிடிக்காதுல்ல, நான் சாப்பிட்டதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு வந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் உங்களுக்கு தான் அப்ப ஸ்நாக்ஸ் பிடிக்கல, அப்ப எதுக்கு அவர்ட்ட இருந்து வாங்குனீங்கன்னு வந்து கேட்கறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோவா இல்லங்க அவர் மனசு வந்து கஷ்டப்படுறாரு ஸோ அதனால தான் வாங்குனேன்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மேல இருக்கிற அபிப்பிராயம் வந்து நாள் பட அதிகமாயிட்டே தான் இருக்கு. அப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த கேம்ப் வந்து கிளம்புறாங்க. அப்ப போற வழியில பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய சின்ன சின்ன பசங்க அந்த கேம்ப் வேன வந்து ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, எப்படி எல்லாரும் கேம்புக்கு வந்துர்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2 குட்டி பசங்க வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினா, இந்த மாரி இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சில கலவரங்கள் நடந்திருக்கும்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, ஐ மீன் அந்த பொண்ணோட நாய வந்து நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா வந்து காப்பாத்திலாம் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பொண்ண நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குட்டி பொண்ணு இப்ப என்னடா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு போய் கேட்க போவாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாரு. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பையனும் இருப்பான். நம்ம குட்டி பொண்ணும் இருப்பான். அந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணுகிட்ட வந்து வம்பு எடுத்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னடா அந்த பொண்ணுகிட்ட போய் வம்பு எடுத்துட்டு இருக்க? அவ ரிங்க அவகிட்டயே குடுன்னு சொல்லிட்டு அந்த ரிங்க வாங்கி நம்ம குட்டி பொண்ணுகிட்டயே வந்து குடுத்துரும்.
இந்த மாதிரி நீங்க எதுக்கு இங்க தலையிடுறீங்கன்னு சொல்லி அந்த குட்டி பையன் வந்து கேட்பான். அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசும். ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ இருக்கும் போல. சோ அதனாலதான் வந்து ஹீரோ வந்து இதெல்லாம் தலையிட வேணாம்னு சொல்லிட்டு இருப்பார் போல. அந்த குட்டி பையன் என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி வந்து அவ வந்து என் ஒய்ஃப் ஆக போறவ, நான் அவகிட்ட சண்டை போடுவேன், நீங்க எதுக்கு இது மாதிரி பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறா. நம்ம ஹீரோ டேய் என்னடா பேசுற அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணும், டேய் நான் ஒன்னெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இது எங்க அம்மா என் கல்யாணத்துக்காக கொடுத்தது இங்கு, அதை நான் வந்து வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது இந்த வயசுலயே இந்த மாதிரி சொல்றேன், எனக்கே யோசனையா இருக்கு. பட் அந்த குட்டி பையன் என்ன பண்றான்னா, இந்த மாதிரி நான் தானே உன்னை வருங்காலத்தை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி இதுங்க ரெண்டும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கோங்க. அந்த குட்டி பையனா இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட பெருசுக்கு ஒழுங்கா உங்க வேலையை பாருங்க, இதுக்கு எங்க வேலை தலையிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கே பாத்தீங்கன்னா நோஸ்பெட் கொடுத்துட்டு வந்து போயிடும். நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருக்காரு. நானும் இந்த இடத்துல இருக்க ஆல்ரெடி இப்படிதான் நினைச்சிருப்பேன், இந்த ரெண்டு பசங்க எனக்கு முன்னாடி தெரியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அது எப்படி அந்த பொண்ணு உனக்கு தெரியும்னு வந்து கேட்பாங்க. அப்ப இந்த ஒரு குட்டி பிளாஷ்பேக் வந்து காட்டுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கலவரங்கள் நடக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த கலவரத்துல ஒரு நாய்க்குட்டியை வந்து காப்பாத்திருப்பாரு. அப்ப நம்ம கேப்டன் வருவாரு, இந்த மாதிரி என்னடா ஏதோ ஒரு பொண்ணை காப்பாத்தினியாமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா பொண்ணுதாதோ இந்த நாய்க்குட்டியை தான் காப்பாத்துன்னு சொல்லும்போது நம்ம கேப்டன் என்னது நாய்க்குட்டியவான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. ஆமாடா இந்த நாயும் நீயும் ஒண்ணுதான் சொல்லும்போது நம்ம கேப்டன் பத்தி செம்மையா கோவம் வரும். டேய் என்னை எப்படி இந்த நாய் கூட எல்லாம் கம்பேர் பண்றன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா இன்னொரு மிலிட்டரி ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட உங்களை பார்க்க யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு சொல்லும்போது நம்ம கேப்டன் கிட்ட என்னடா மறுபடியும் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஆர்வமா வந்து போவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கேப்டன் இதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு தான் வந்து நிக்கும். இந்த பொண்ணோட பேர் பாத்தீங்கன்னா சியா. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம ஹீரோ பத்தி தான் வந்து கேக்குது. இந்த மாதிரி இந்த மைண்ட் எல்லாம் வந்து டெஃப்யூஸ் பண்ற ஒருத்தர் எங்க எக்ஸ்பர்ட் இருக்காரு, அவர் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கேப்டன் ஏம்மா எதுக்குமா சொல்லிட்டு விசாரிக்கும் போது இந்த பொண்ணு சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த மைண்ட் எல்லாம் வந்து வெடிக்கும் போதே நான் வளர்த்து இந்த நாய் வந்து செத்து போயிடுச்சு, அது மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, அதனால இந்த மைண்ட் எல்லாம் வந்து எப்படி வந்து செயலிழக்க வைக்கணும்னு அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன்னா நான் வந்து நிறைய பேரை காப்பாத்துவேன்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இது காரணமா நீ இப்ப அதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்க வேணாம், அதெல்லாம் வந்து இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன நாய்க்குட்டி தர வேணும்னு சொல்லிட்டு அவர் காப்பாத்துன நாய்க்குட்டியை இந்த பொண்ணு கிட்ட வந்து கொடுத்துருவாரு. அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு டேகையும் வந்து கொடுத்துருவாரு. அந்த பொண்ணா சரி ஓகே இதை என்கிட்ட கொடுத்துட்டீங்க, நீங்க எப்போ வந்து பாப்பீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் கண்டிப்பா வந்து பாப்பேன், அது மட்டும் இல்ல நீயும் அந்த நாய்க்குட்டி நல்லா பாத்துக்கணும் வந்து சொல்லுங்க. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அந்த குட்டி கொடுப்போம். இந்த மாதிரிதான் இன்ட்ரோ வந்து வந்திருக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் வந்து நிறைய போட்டோஸ் எடுத்துருந்தவங்க அந்த நாய்க்குட்டியும் வந்து சேர்த்து தான் வந்து போட்டோ எடுத்துப்பாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு டேக் இருக்கும், அந்த டேக்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட நேமும் இருக்கும். சோ கரெக்டா தான் இவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேம்ப் உள்ள போகும்போது இந்த மாதிரி ஹீரோயின் வந்து நம்ம கேப்டன் கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கணும் சார் இப்படி கேட்பாங்க. பட் அந்த கேப்டன் என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் வந்து அவ்வளவு பெரிய ஆள்லாம் ஆகாதோ உங்க பக்கத்துல இருக்காரு அவர் வந்து செம்ம தைரியசாலி, நீங்க அவரை இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா வந்து கோத்து விட்டுருவாரு. இந்த மாதிரிலாம் நல்லா மூஞ்சிலாம் வந்து கழுவிட்டு போ, கேமரா முன்னாடி நிக்க போறேன்னு சொல்லிட்டு கலாச்சில வந்து போவாரு. நம்ம ஹீரோ டே அப்படின்ற மாதிரி வந்து இதுப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை இன்டர்வியூ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கேமரா ஆங்கிள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா செம்ம நர்வஸா இருப்பாங்க. அவங்க கேமரா இது பண்றது வந்து எல்லாத்தையும் இது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வந்து நோட் பண்ணி தான் இருப்பாரு. அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது கூட வந்து நீங்க வந்து ஃபார்மலா பேச வேணாம், கொஞ்சம் கேஷுவலா நல்லாவே பேசுவேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் பாத்துட்டா சரி ஓகேங்க இப்ப வந்து கேமரா இருக்கு நீங்க இருக்கீங்க நான் எங்கங்க பாக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம ஹீரோயினா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமரா பாப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்ப்பாங்க. உடனே பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவாரு, இல்லங்க நான் கேமரா இருப்பது உங்களையும் பார்த்தா எனக்கு அதே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் அந்த நோட் பேட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டபுள் டபுள் வந்து கீழே போறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து சிரிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கண்டினியூ ஆகுது. நிறைய வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா வந்து இப்போ நீங்க இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க, இந்த வேலையில வந்து வாழ்வா சாவான்னு வந்து இருக்கு, இது எப்படி நீங்க அவ்வளவு துணிச்சு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா ஏன் நீங்க கூட தான் வந்து அப்படி இருக்கீங்க, நீங்களும் உங்க மேல துணிச்சு வர்றதுனால நீங்க இவ்வளவு தூரம் வந்து ரிஸ்க் எடுத்து பண்றீங்க, சோ அதே மாதிரி தான் எனக்கும் சொல்றேன். இதோட பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ வந்து முடியுது. நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா இந்த கேமரா எல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி நீங்க என்ன இன்டர்வியூ எடுத்துக்கணும் நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கலாமான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனை பாத்தீங்கன்னா சொல்லி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ இந்த மாதிரி நீங்க இந்த இன்ஸ்டன்ட் ட்ரெண்டிக்கு வரும்போது ஏன் நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கேமராமேன் ரொம்பலாம் வந்து இருக்க மாட்டேன்றாங்க, எல்லாருமே வந்து போயிட்டாங்க, நீங்க தான் வந்து ஆங்கிள் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க எல்லாமே பண்றீங்க, இது உங்களுக்கு கஷ்டம் இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோ
அப்படிலாம் எதுவும் இல்ல. அவங்க 2 பேருக்கும் ஒரு வேலை இருக்கும். அவங்க கிளம்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல. இந்த வேலைன்னு மட்டும் இல்ல. எனக்கு எல்லா வேலையும் வந்து நான் பார்க்குறேன். ஸோ, அதனால இதுல ஒண்ணும் பெரிய கஷ்டம்லாம் இல்லன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறாரு. என்னன்னா, இவங்க எப்பவுமே அழுந்த முகத்தோட தான் வந்து பார்த்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் மீட் ஆகட்டும் எல்லாமே. ஸோ, இப்படிப்பட்டவங்கள வந்து நான் வந்து எப்படி யோசிச்சிருக்கேன் அப்படின்ற மாரி வந்து இது பண்றாரு. ஸோ, இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.